ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல நடிகர் சூர்யா சாரோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல நடிகர் சூர்யா சாரோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான ரொம்பவே முக்கியமான 2 அப்டேட்டை தயாரிப்பாளர் நாகவம்சி இவங்க பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைவருமே கதை என்னவாக இருக்கு, சூர்யா சாரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதற்கான ஒரு அப்டேட் தான் பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகி இருந்தது. அதற்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணிருக்கிறேன். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ரிவ்யூவை தயாரிப்பாளர் இவங்க தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்போது என்ன ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்னா, 40 வயது திருமணமாகாத ஆணுக்கும் 20 வயது பெண்ணுக்கும் இடையிலான காதலை மையமாக கொண்ட குடும்ப பொழுதுபோக்கு படமாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் உருவாகி வருவதாக தயாரிப்பாளர் சார்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த ஒரு திரைப்படத்தில் சூர்யா சார் கஜினி படத்தின் சஞ்சய் ராமசாமியை நினைவூட்டும் வகையில் சஞ்சய் ராமசாமி தோற்றத்தில் நடித்துள்ளதாக தயாரிப்பாளர் நாகவம்சி பாத்தீங்கன்னா ஒரு தகவலை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. ஆல்ரெடி கஜினி திரைப்படத்துல சஞ்சய் ராமசாமியோட கேரக்டர் பெரிய அளவுல பேசப்பட்டது. அந்த ஒரு கேரக்டரை தற்பொழுது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்துல கொண்டு வர போறாங்களாம். கண்டிப்பாக படம் வேற லெவல் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரிய வந்திருக்குது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கஜினி திரைப்படம் போலதான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் இருக்கும் அப்படின்றது உறுதியாயிருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.